அது கலைஞரோட பேரன்னா தான் ஓகேவா, இல்ல நேருவோட வம்சவழினா தான் ஓகேவா? அப்படி கிடையாது. இல்ல சேப்பாக்கத்துல ஜெயிக்காம உதயநிதியால இன்றைக்கு வந்து துணை முதலமைச்சராக ஆகியிருக்க முடியுமா? ஏன் வாரிசு அரசியல் இன்றைக்கு பெருசா தமிழகத்துல மட்டும் இல்ல இந்தியாவிலே பேசப்படுகின்ற ஒரு முக்கியமான கேள்வியா வாரிசு அரசியலை நம்ம பார்க்கிறோம். இந்த வாரிசு அரசியல் அப்படின்றத நம்ம எங்கிருந்து பார்க்கணும் அப்படின்னா, பெரியாருக்கு குழந்தை என்று ஒன்று இருந்திருந்தால் பெரியார் அந்த குழந்தை எந்த சிந்தனையில் வளர்த்திருப்பார்? அண்ணாவிற்கு குழந்தை என்று ஒன்று இருந்திருந்தால் அண்ணாவின் குழந்தைகள் எந்த சிந்தனையில் வளர்க்கப்பட்டிருப்பார்கள்? திராவிட சித்தாந்தத்தில் கலைஞர் தன் பிள்ளையை வளர்த்ததனால் அதே வீரியத்தோடு அதே அந்த ஆர்வத்தோடு செயல்பட்டு மிசாவை சந்திக்கக்கூடிய அளவிற்கு ஸ்டாலின் வளர்ந்திருக்கிறார் என்று சொன்னால், தன் தந்தை தனது தாய் தன்னை எந்த அடிப்படையில் வளர்க்கிறார்களோ அந்த சிந்தனைக்குள்ளதான் நம்ம போக முடியும். புரட்சியாளர் அம்பேத்கர் தன் தாயும் தன் தந்தையும் என்னை ஒரு சரியான கோட்டிற்கு வழிநடத்தவில்லை என்று சொன்னால் இன்றைக்கு இந்தியாவின் சட்டம் மாறி இருக்குமா என்பது கேள்விக்குறி. அப்போ வளர்ப்பு என்பது மிக முக்கியம் இல்லையா? வளர்ப்பு என்பது ரொம்ப முக்கியம். அப்போ எந்த சித்தாந்தத்தோடு தன் பிள்ளைகளை வளர்க்கிறார்களோ அந்த சித்தாந்தத்தை நோக்கி தானே தன் பிள்ளைகள் செல்லும். அப்போ அவர்கள் அரசியலுக்குள் ஜனநாயக உரிமைப்படி யார் வேண்டுமானாலும் அரசியல். இந்த அரசியல்ன்றது வந்து இங்க மன்னர் ஆட்சி கிடையாது. நம்ம சொல்ற இந்த மன்னர் ஆட்சின்னு நிறைய விமர்சனங்கள் இருக்குது. இங்கன்னு இல்லை, நிறைய நம்ம இந்தியா முழுவதுமே மன்னர் ஆட்சின்ற ஒரு விமர்சனம் இருக்குது. மன்னர் ஆட்சின்றது வந்து மன்னர் முன்மொழிவார், இவர் தான் உங்களுடைய நாட்டினுடைய மன்னர்ன்னு சொல்வார். அதுக்கான எதிர்ப்பு வினைகள் ஆற்றுவதற்கான தகுதிகள் இந்த மக்களுக்கு கொடுக்கப்படாது. ஆனால் இங்கு புரட்சியாளர் சட்டத்தில் எல்லோருக்குமான வாக்குரிமை என்ற ஒரு உரிமையை கொடுத்திருக்கிறார். வாக்குரிமை இல்லாமல் ஒருத்தவன் அரசியலில் ஜெயிக்க முடியுமா என்பது கேள்விக்குறி இல்லையா? அப்படி நடக்க சாத்தியக்கூறே கிடையாது இந்த ஜனநாயகத்துல. அப்போ இங்க மன்னர் ஆட்சின்றதோ இல்ல வாரிசு அரசியல் என்பதோ மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்கின்ற ஒரு நல்ல தலைவன் அவன் யாரு வேண்டுமானாலும் இருக்கலாம். அவன் நீயாக இருக்கலாம், நானாக இருக்கலாம், எனது பிள்ளையாக இருக்கலாம். சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டு மக்களின் மீது நல்ல கருத்துக்களையும் மக்களுக்கான நல்ல திட்டங்களையும் வகுக்கின்றவன் யாராக இருந்தாலும் அவன் அரசியலுக்குள் வருவதற்கு அனைத்து தகுதிகளையும் பெற்றவன். இந்திய குடிமகன்னா போதும் இல்லையா? அது கலைஞரோட பேரன்னா தான் ஓகேவா, இல்ல நேருவோட வம்சவழினா தான் ஓகேவா? அப்படி கிடையாது. இல்ல எல்லோரும் நம்ம மக்கள் கிட்ட போய் ஓட்டு கேட்கிறோம், அவங்க நம்மளுக்கு ஓட்டு போடுறாங்க. சேப்பாக்கத்துல ஜெயிக்காம உதயநிதியால இன்றைக்கு வந்து துணை முதலமைச்சராக ஆகியிருக்க முடியுமா?